ட்ரம்ப் அவர்கள் அவர் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுவார். உதாரணத்துக்கு கிரீன்லாண்ட் இருந்து இந்தியா டெட் எக்கானமி, வெனிசுவேலாவில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் இந்தியா வாங்கிக்கும், எப்படி 4 லட்சம் பேரல் தான் மொத்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே. அவர் சொல்றது எல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள். அவர் நாட்டு மக்களுக்கு மாத்திரம்தான் புரியும், அவருக்கு மாத்திரம்தான் புரியும். அது இந்தியர்கள் நம்ம வந்து எல்லாமே வந்து அவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாது. ட்ரம்ப் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்கா ஒரு டீலே வந்திருக்காது. இப்போ அமெரிக்காவை மொத்தமும் உதறி தள்ளிட்டோ இல்லை அமெரிக்காவிலேருந்து மொத்தமும் எனக்கும் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கு எந்த நாடாலையும் முடியாது. இப்போ நான் சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ரஷ்யாவுமே இன்னும் கூட அமெரிக்காவோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 சாங்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பேப்பரில் வராத வரைக்கும் அமெரிக்கா சொல்கிறதையோ ட்ரம்ப் சொல்கிறதையோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 18%ஓ இல்லை 18% எதுலன்னு இன்னும் பேப்பரில் வரல. ஓகேயா, 18%, அதாவது 200% அவர் சொல்கிறாரு. அதை நான் ஒத்துக்கணுமா? அவர் வந்து உள்ளுக்குள்ளே அவர் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் பெரிய சீர்கேட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்தியாவிலேருந்து போகிற ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெடிசன்ஸுக்கு எவ்வளோ டேரிஃப், அந்த டேரிஃபை வந்து 18% போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் ஓட்டு விடாது. நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 16 சீட்டு வருது, அதில் 16ல் அட்லீஸ்ட் 12வது தோப்பார் ட்ரம்ப். பாகிஸ்தானி இந்தியாவையும் ஒரே தரத்தில் வச்சு பார்க்கறதே வந்து அது ஒவ்வாத செயல். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இந்தியாவோட ஜிடிபி அமெரிக்காவையும் மிஞ்சிடுச்சு, சைனாவையும் மிஞ்சிடுச்சு. இப்போ அமெரிக்கா கூட போட்ட டீலால அப்படியே வானம் கொட்டட்டும், இடி மின்னல் கொட்டும், டாலர் வந்து விழுந்துரும், இங்க எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் சிறப்பு விருந்தினர்கள் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயந்த். சார். சார், ஆக்சுவலாக இப்போ மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு அடிபணிச்சிட்டாரு, ஓகேங்களா? அதாவது ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய ஆயில் வந்து நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஸோ என்னதான் சார் நடந்ததுங்களே? நேற்று இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அதிகாரப்பூர்வமான கொடுத்துருக்கிற தகவல், இந்திய மக்களோட தேவை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் இந்தியா முடிவுகளை எடுக்கும், அதாவது எண்ணெய் சம்பந்த விஷயங்கள்ல. அதுக்கு அர்த்தம் என்னடான்னா, இன்னைக்கு போன மாதம் வரைக்கும் 1.4 மில்லியன் பேரல்ஸ், ஒரு நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் பேரல் வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாதம் வந்து 1 லட்சம் பேரல்லேருந்து 10 லட்சம் பேரல்லேருந்து 8 லட்சம் பேரல் வாங்கக்கூடும். அப்போ ஷார்ட்ஃபால் வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா ஆயில் வந்து டைனமிக் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நம்ம உற்பத்தி திறன், ரெண்டாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், அதாவது தள்ளுபடி விலையில் ரஷ்யா ஆயில் கொடுக்குதுன்னா அந்த ரஷ்யன் ஆயிலை வாங்க முடியும். ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், உலக புவிசார் அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தும் நம்ம யார்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத தீர்மானிக்கப்படும். ட்ரம்ப் அவர்கள் அவர் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுவார். உதாரணத்துக்கு கிரீன்லாண்ட் இருந்து இந்தியா டெட் எக்கானமி, வெனிசுவேலாவில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் இந்தியா வாங்கிக்கும், எப்படி 4 லட்சம் பேரல் தான் மொத்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே. 4 லட்சம் பேரலில் இந்தியா வாங்கிடுச்சுன்னா அப்போ இவர் எதுக்கு, அப்போ மடுரோவை எதுக்கு கைது பண்ணார்? இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறதுக்கா? அவ்வளோ நல்லவரா ட்ரம்ப்? என்ன சொல்ல வர்றாரு அவர்? சரி, ஈராக் கிட்டேருந்து என்ன வாங்கட்டும், சரி ஈராக் கிட்டேருந்து என்ன வாங்கலாம். அப்போ ஈரான்லேருந்து எப்போ நீ அப்ரஹாம் லிங்கன் ஷிப்பை விளக்குற? ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஐபால் கான்ஃபரன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அவன் அடிச்சா இவன் அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து அவங்க மெசைல்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுக்கு யூஎஸ் திருப்ப தாக்கியிருக்கு. ஸோ எஸ்கலேஷன் லேடர்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல கல்ஃப்லேருந்து நம்மளுக்கு எண்ணெய் வரும்னு சொல்றதே வந்து 100% நம்மளுக்கு ஷூரிட்டி இல்லை, கேரண்டி இல்லை, வாரண்டி இல்லை, சைனா பொருள் மாதிரி. ஸோ அப்போது நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கிற ஒரே காரிடார் எதுனா வால்டிவோஸ்டாக் சென்னை காரிடார் தான். அப்போ ரஷ்யன் ஆயிலை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். தேவை இருந்தால் ஈராக் ஆயில் நம்மளுக்கு அந்த அமெரிக்கா பின்வாங்கிச்சுன்னா, ஈராக் ஆயில் நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஈராக் ரூட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து, அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து யார்கிட்ட வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோன்றது நம்மளுக்கு தெரிய வரும்.
ஸோ அதனால அவர் சொல்றது எல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள். அவர் நாட்டு மக்களுக்கு மாத்திரம்தான் புரியும், அவருக்கு மாத்திரம்தான் புரியும். அது இந்தியர்கள் நம்ம வந்து எல்லாமே வந்து அவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து 25% 18% ரெடியூஸ் பண்ணிட்டாரு சார். ஸோ அதனால் வந்து 140 கோடி மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மோடி அவர்கள் சொல்கிறாரு. ஓகே, ட்ரம்ப் அவர்கள் அதை சொன்ன உடனே செஞ்சது, நான் ரஷ்யாட்டிருந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டாங்க இந்தியா அப்படிங்கும்போது அதுக்கு ஏன் சார் ஸ்டேட்மெண்ட் மோடி அவர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நன்றி தெரிவிச்சவர் அடுத்த செகண்டே இல்லை அவர் சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே சார்? எது உண்மையோ அதுக்கான பதில் சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த டீலே வந்திருக்காது. 2 பேரும் மூட்டின்னு தான் நின்று இருப்போம். நான் சொல்றது வந்து ட்ரம்ப் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்கா டீலே வந்திருக்காது. ஓகேவா? இந்த டீலுக்கான முழு காரணக்கர்த்தா யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னா அவர் பேசின எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லாம எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு மாத்திரம் பதில் சொன்னார். பர்த்டே போது கூட நிறைய விஷயம் சொன்னார். ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு கிட்டத்தட்ட 50 தடவை சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பதில் சொல்ல பிளவுகள் அதிகமாக தான் ஆகும். நம்ம தேவையே இல்லை. அவர் பாட்டு ஏதோ சொல்லிட்டு போறாருன்னு விட்டுட்டு இதில் நம்மளுக்கு காரியத்தில் கண் வேணும். நம்மளுக்கு எது வேணுமோ அதில் மாத்திரம். இப்போ அமெரிக்காவை மொத்தமும் உதறி தள்ளிட்டோ இல்லை அமெரிக்காவிலேருந்து மொத்தமும் எனக்கும் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதுக்கு எந்த நாடாலையும் முடியாது. இப்போ நான் சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடாக இருந்தாலும். ரஷ்யாவுமே இன்னும் கூட அமெரிக்காவோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 சாங்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு ரஷ்யா மீது அமெரிக்கா 20,000 சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. 22,000 சாங்ஷன்ஸ் டு பி ஃப்ராங்க். அவ்வளோ போட்டிருந்தாலும் இன்னும் ட்ரேட் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு ஏதாவது பேசு, அது மூலமாக நான் உனக்கு ஏதாவது சாங்ஷன்ஸ் போடுறேன், இல்லைனா டாரிஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இந்தியா பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது, அவர் ஒரு ஃபோன் கால் 2 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் அவர் அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவருடைய ரன்னிங் கமெண்ட்ரி நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணும்னா காரியத்தில் கண் வேணும், அவ்வளோதான். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட விட்டுருங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார்கிட்ட விட்டுருங்க. ஓகேவா? ட்ரேட் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள்கிட்ட விட்டுருங்க. அவங்க 3 பேர் முடிவு பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும் போதும். மக்களுக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் விருப்பப்படுறது என்னன்னா, பேப்பரில் வராத வரைக்கும் அமெரிக்கா சொல்றதையோ ட்ரம்ப் சொல்றதையோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 18% எதுலன்னு இன்னும் பேப்பர்ல வரல. ஓகேயா? 18%, அதாவது 200% அவர் சொல்றாரு. அதை நான் ஒத்துக்கணுமா? அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? முடியாது. 100 பதில் சொல்லமா? முடியாது. 50 பதில் சொல்ல முடியாது. 25 இது எல்லாமே நீங்களா முடிவு பண்ணுங்க. நான் சொல்றது அமெரிக்கா தன்னுடைய ஒரே முடிவா, அதாவது யூனிலேட்டரலா டிஸ்கஷனே கிடையாது. நான் முடிவு பண்றேன், இந்த 100% வச்சுக்கோ, நான் முடிவு பண்றேன் 50% வச்சுக்கோ, நான் முடிவு பண்றேன் 25% வச்சுக்கோன்னா டீல் பேசணும்னா 2 பேர் வேணும். கரெக்டா? இதை நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த டாரிஃப் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அமெரிக்கா யூனிலேட்டரலா போறாங்க டாரிஃபை. இதை யாரும் நான் என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு என்னுடைய நெகோசியேஷன் டீம் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து நான் ஒரு நம்பர் சொல்லணும்ல, அந்த நம்பரை நான் சொன்ன பிறகு 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்துகிற பிறகு தான் இந்த 25%ன்றதே ஒத்துக்க முடியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா 25 நீ எடுத்துக்கோன்றாரு. இவர் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னா ட்ரம்ப் கார்பரேஷனுக்கு வேணால் ஒரு ஓகேவா இருக்கலாம். இந்தியான்றது 140 கோடி மக்களுடைய ஒரு நாடு, சுதந்திர நாடு. இதுக்கு அவர் அங்கேருந்து ஆர்டர் போட முடியாது. ஸோ நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்காரணுன்னாலே முதல்ல அவர் நம்பர் ஒத்துவர மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த 18ன்றதை நான் அந்த நம்பர் ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்றது தான் இதோட அவுட்கமே தவிர, இந்த 18% எதுக்கு இந்தியாவுக்கு 0%, அமெரிக்கா 18%ன்னா இந்த 25 ஒத்துக்கவே இல்லைனா இந்த 18 நான் ஒத்துக்க ஆரம்பிக்கிறேன். அந்த 18 எதுக்குன்னு இருக்கு. அதே மாதிரி நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒத்துக்க மாட்டேன்றதை நான் ட்வீட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ப்ரெஸிங் நீடு இருக்குங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, உள்ள மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. அதே மாதிரி பிரேசில் மேலே அவர் ஒரு தீர்மானம் பிரேசிலுக்கு ஒரு 50% போட்டார். அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாபிஸ்ட்லாம் சேர்ந்து அமெரிக்காவோட செனட்டில் பில் பாஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இவர் மெஜாரிட்டி இருக்கிறதுனால தான் இவர் இதில் இருக்கார், ஜனாதிபதியாக இருக்கார். அதில் உதவாங்குது அவருக்கு. ஓகேவா? இப்போ பிரேசில் மேலே போட்ட அந்த டாரிஃப் செல்லாதுன்னு அமெரிக்காவுடைய செனட் பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ அடுத்தது இந்தியா மீது அதே மாதிரி ஒரு பில் கொண்டு வந்தாங்கன்னா 3 பில் பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே எந்த ஒரு பில்லுமே இவர் சொல்கிறது ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் இது வரைக்கும் போட்ட எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். எதுவுமே செனட்லேயோ இல்லை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லையோ அவர் பேசவே இல்லை.
அவர் வந்து நான் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எல்லாத்து மேலேயும் பில் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி அவர் வந்து உள்ளுக்குள்ள அவர் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் பெரிய சீர்கேட்டில் மாட்டிட்டு இருக்கு. 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனல் நெயில் இந்த காஃபின் வந்து EU இந்தியா டீல். இதுக்கு மேலே அவர் வந்து டீல் இந்தியாவோட சைன் பண்ணலன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். ஓகேவா? அடுத்தது திருப்பி சைனாவோடையும் போய் அவர் டீல் போட தான் போறாரு. ஓகேவா? சைனாவோடையும் டீல் போடுவார் அவர். ஓகேவா? இப்போ வேற வழியே கிடையாது. இங்கே என்னன்னா அவர் அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்கன்றதான் அமெரிக்க மக்கள் பார்க்கணும். அதை எப்படி திருப்பி கட்டுறதுன்ற மெத்தட் தான் அவர் பிரசிடென்ட் பார்க்கணுமே தவிர அடுத்த நாட்டு மீது பொருளாதார தடையோ இல்லைன்னா பொருளாதார இந்த டாரிஃபையோ போட முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்தியாவோட அவர் போடுவதற்கு அவருக்கு அழுத்தம் உள்நாட்டில் இருக்கிறது. இதில் இந்தியா பணிஞ்சுதா இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவர் பணிஞ்சு போயிட்டார். இப்போ 18ன்றது அவர் நம்பர் சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி GM ரைஸ் எல்லாம் GMO ப்ராடக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வருமானலாம் கிடையாது, வரப்போகிறது இல்லை. ஓகேவா? அதுக்குள்ளே இவங்க அதாவது பொறுமையே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் போதும் இதே தான் நடந்தது. நான் நிறுத்தினேன்றாங்க. முதல்ல கேட்ட கேள்வி எங்கள் பேப்பரில் இருக்குன்னு தான் கேட்டேன் நான். அதே பேப்பரை தான் நான் திருப்பி கேட்குறேன். ஸோ அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்டாங்கன்னா ஸ்கேனிங் இஸ் பேண்ட் இன் இந்தியா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையோட செக்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ட்ரம்ப் இஸ் ட்ரைங் டு டிட்டர்மைன் எக்ஸாக்ட்லி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆம்பளை குழந்தை தான் அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு அவர் அந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இல்லை அந்த ரேடியாலஜிஸ்டும் இல்லை, அதை பார்த்தவரும் இல்லை, வெளியே நின்று இருந்த கம்பவுண்டர். முடியவே இல்லை. ஸோ இன்னும் நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் இன்னும் போகவே இல்லை. ஹவார்ட் லுட்னிக்கும் பியூஷ் கோயலும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு அறிக்கை இது. ரெண்டாவது, ஒரு டீலை ஷைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே காமர்ஸ் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய அவர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸும் சந்தித்து பேசி எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த பேரியரில் வரும். 18% தான் ஹையஸ்ட்டு. அதில் எது 5%, எது 6%, எது 12%. உதாரணத்துக்கு மெடிசன்ஸ் இந்தியாவிலேருந்து போகிற ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெடிசன்ஸுக்கு எவ்வளோ டேரிஃப், அந்த டேரிஃபை வந்து 18% போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் ஓட்டு விடாது. நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 16 சீட்டு வருது, அதில் 16ல் அட்லீஸ்ட் 12வது தோப்பாரு ட்ரம்ப். இப்பவே அப்படிதான் இருக்கு. இப்பவே போற மாதிரி இப்பயே 12 தோப்பாரு. அப்போ மொத்தம் 16 தோத்தாலும் அதிசயம் இல்லை. அவரே சொல்லிட்டாரு, என்னை இம்பீச் பண்ணா கூட அதிசயம் இல்லை அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஏன்னா இஸ் மிஸ்யூசிங் த எமர்ஜென்சி பவர்ஸ் தட் கோஸ் பேக் டு ரூஸ்வெல்ட் டேஸ். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு காங்கிரஸ் அளித்த பவர் தான் அந்த எமர்ஜென்சி பவர்ஸ். அமெரிக்க கான்ஸ்டியூஷன் படி காங்கிரஸ் அண்ட் செனேட் ஆர் மோர் பவர்ஃபுல். ஒரு நாட்டு மீது போர் தொடுக்கணும்னா கூட அது யார் தொடுக்க முடியும்டான்னா காங்கிரஸும் செனேட்டும் தான் அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கு எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த அப்ரூவல் வேணுமோ அது மாதிரி அப்ரூவல் வேணும். பட் இவர் சர்வாதிகாரியா செயல்படுற மாதிரிலாம் சார் இருக்குது. அதனால ஃபெல்ட் பென் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்துல போட்டுட்டு இருக்காரு. இங்க் பென்ல கூட போடுறது இல்லை. பாத்தீங்களா, நம்ம பசங்க யூஸ் பண்ற பெயிண்டிங் யூஸ் பண்ற ஃபெல்ட் பென்ல எல்லாத்துலயும் கிறுக்கி தள்ளிட வேண்டியது. அவருக்கு சைன் போடுற ஆசை அதிகங்க சின்ன பிறந்து. ஓகே சார், இருந்தாலுமே வந்து ஆசியாவிலேயே வெறும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் 18% இந்தியாவுக்கு தரதுக்கு என்ன அழுத்தம் அவருக்கு? ஏன்னா பாகிஸ்தானுக்கே 19% தான் காலு கீழே இருக்கிறவங்களுக்கு. எதனால அப்படி? பாகிஸ்தான் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நான் ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே தரத்துல வச்சு பாக்குறதே வந்து அது ஒவ்வாத செயல். அதனால சார் சொன்னேன். ஜெய்சங்கர் சார் சொல்றாரு ஐஃபனேட் பண்ணிடுங்க, அதாவது டீஐஃபனேட் பண்ணுங்க, ஈக்குவலா கிடையாது. அவனே ஒண்ணா வேணும்னா சைனாவையும் இந்தியா ஒண்ணா பாருங்க. உலகத்தோட 2வது பெரிய பொருளாதாரமும் 3வது பெரிய இப்போ 4வது, இன்னும் கூடி சீக்கிரம் 3வது பெரிய பொருளாதாரத்தையும் ஒரு சமநிலையில வச்சு பார்த்தா அர்த்தம் இருக்கு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இந்தியாவோட GDP அமெரிக்காவையும் மிஞ்சிடுச்சு, சைனாவையும் மிஞ்சிடுச்சு, வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா உலகத்தோட வாங்கக்கூடிய கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமியில பெரிய வல்லரசுன்னா இந்தியா தான். இப்போ அமெரிக்கா கூட போட்ட டீலால அப்படியே வானம் கொட்டட்டும், இடி மின்னல் கொட்டும், டாலர் வந்து விழுந்துரும், இங்க எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட 90% இன்டர்னல் கன்சம்ஷனுக்கு தான். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமி இன்னும் கிடையாது.
சைனா மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஒரு எக்கானமி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ரெண்டாவது, வெளியிலேருந்து வரக்கூடிய அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுடைய தரம் நம்மளுக்கு தெரியாது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அமெரிக்காவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அமைச்சர் செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அதுலேயே கென்னடி ஜூனியர் சொல்கிறாரு வேக்சினோட ப்ராப்ளம் அவர் சொல்கிறார். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய வேக்சின் ப்ராப்ளம் சொல்கிறாரு. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு உணவு பழக்கத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒபிசிட்டி அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு மூலமாக வரக்கூடிய நோய்களை பற்றி அவர் பேசுகிறாரு. இது எல்லாமே நாம் பேசலை. அமெரிக்காவில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற வர்க்கத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கென்னடி ஜூனியரே சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நாம் இதை வந்து அலோவ் பண்ணுவோமா, இந்தியாவில் அலோவ் பண்ணுவோமான்னு யோசிச்சு பார்க்கணும். முதல்ல ரெண்டாவது நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து உற்பத்தியில் வந்து குறிப்பிட்டு கோதுமை உற்பத்திலையும் அரிசி உற்பத்திலையும் இன்னைக்கு நம்ம மக்களுக்கும் கொடுத்து நம்ம மற்ற நாடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஃபோர்ட்டிஃபைடு கோதுமை கொடுத்துட்ருக்கோம் ரேஷனில் மக்களுக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு போதிய அளவுக்கு இருக்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அப்படி வந்ததுன்னா ஒருவேளை நம்மளோட உற்பத்தி திறனை ஃபுட் செக்யூரிட்டி, உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா கண்டம் எல்லா வளம் கொண்ட கண்டம். ஆனால் அவங்க பண்ண தப்பு கேஷ் கிராப்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுட் கிரெயின்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாதனால இன்னைக்கு கேஷ் கிராப்ஸ்ன்னா ஜூட்டு, மற்ற இது இருக்குது பார்த்தீங்களா, கடலையை வந்து பசி சாப்பிட முடியாது, எண்ணெயை தான் எடுக்க முடியும் அதில். அதே மாதிரி சில கிராப்ஸில் வந்து காசு பண்ணலாம், காசு பண்ணலாம். டொபாக்கோவை நீங்கள் சாப்பாடை சாப்பிட முடியுமா, கன்சியூம் பண்ண முடியாது. இதெல்லாம் கேஷ் கிராப். ஜூட்டு கேஷ் கிராப். சின்ன பார்க்குற சில அதிமேதாவிங்களுக்கு கேஷ் கிராப் என்ன, ஃபுட் கிராப் என்னன்னு கூட வித்தியாசம் தெரியாது. ஏன்னா பல பேர் இங்கே வந்து கோவிட் காலத்தில் 4வது 5வது பாஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவர்கள் பார்வைக்காக கேஷ் கிராப்பு ஃபுட் கிராப்புன்னு நான் வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீட்டும் இந்த அதாவது கோதுமையும் இந்த அரிசியும் இதெல்லாம் வந்து அங்கே உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு சார் ஆப்பிரிக்காவில். இன்றைக்கி அவங்க வந்து யூரோப் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன ரூல் போட்டாலும் அவங்க வளங்களை எவ்வளோ சுரண்டாலும் கை கட்டிட்டு வாய மூடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எந்த நாடுக்கு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கோ அது அடிப்படையாக இந்தியா வந்து எப்போ க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, எப்போ வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு பால் உற்பத்தி ஒயிட் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, அதே மாதிரி போல்ட்ரி ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததோ, இது வந்து நம்மளோட தேவை, உள்நாட்டு தேவைக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அந்த கவர்மெண்ட் ஆனது, அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், 5 இயர் பிளான் மாதிரி அது ஸ்டார்ட் ஆனது லால் பகதூர் காலத்தில் பிளான் பண்ணி இந்திரா காந்தி பீரியடில் லான்ச் ஆகி தமிழ்நாடை சேர்ந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இன்னைக்கு இப்போ அது வந்து இந்தியாவை வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற நாடாக மாற்றுறதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்டும் நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி. அந்த ஃபுட் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி இது விவசாயிகள் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்கா MNRGA அதுதான் விவசாயத்தை அதிகமாக பாதிச்சது. சீரியஸ்லி. அண்ட் தென் இதில் வரப்போகிற பொருட்கள் வந்து வெளியிலேருந்து நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். அவங்க வந்து நம்ம சைனாவுக்கு வந்து காம்படிஷன் இண்டெக்ஸ் கொண்டு வந்து தே கேன் டம்ப் இட். ஆக்சுவலாக சைனாவில் வந்து நடுவில் பொம்மைங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, அவங்க போட்ட டீலோடைய இது வந்து 2018-19 பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் நீங்கள் சைனாவில் இருந்து மேட் இன் சைனா பொம்மை தான் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட், நான் சொல்லுது மோடி கவர்மெண்ட் NDA 2 இல்லையா, ஸோ அதுதான் வந்து இட் டுக் டெசிஷன், ஓகே இதுக்கு மேலே இதை பண்ண முடியாது, வி கேனாட் அலோவ்னு சொல்லிட்டு டம்பிங் வந்து ஆன்டி டம்பிங் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. டம்பிங் பண்ணக்கூடாது, நீங்கள் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ பொம்மையை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து டிசைட் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் நம்மளோட பொம்மைகள் உற்பத்தி. நம்மளுடைய பொம்மை ஊர்ப்புறத்துல காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா பொம்மைகள் பண்ணி தஞ்சாவூர் பொம்மைகள்லாம் இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? GI மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, சரியா? ஸோ அதனால நாம வந்து இந்த கவர்மெண்ட் அதை பண்ணுமான்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி பேப்பர்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து, அதாவது இவர் சொன்னார் ஸ்கேன் பண்றதுக்கு பேரே வச்சுட்டாங்க இவங்க. நம்ம ஊரில் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எதிர்த்து பேசுறது கவர்மெண்ட் வந்து
காலையில விழுந்துட்டாருன்னே சொல்லிட்டாங்க. இன்னும் பேப்பரே வரல. Dead economy மினிஸ்டர் இங்க இருக்காரு. மண்டியிட்ட மோடி ஆ, அவர்தான் மண்டியிட்ட போறாங்க. மோடி. டெட் எக்கானமினா டெட் எக்கானமின்னு சொல்றாங்க, மண்டிட்ட மோடினா மண்டிட்ட மோடின்றாங்க. ரெண்டுமே ஒதுக்க முடியல. ஒண்ணு Opposite இந்த ஆ எக்ஸ்ட்ரீம் பேசுறாங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் பேசுறாங்க. பிரதமர் சொல்லியிருக்காது 18% மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. பொருட்களை பத்தி வரையறை கொடுத்திருக்காரு அதுல இல்ல. 18%ன்றது இவரோட ட்வீட்லயோ இல்ல இந்தியாவுடைய எந்த ஒரு உங்களோட மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கவங்களோட we accept the terms and conditions சொல்றாங்க. அதுல வந்து 18%ன்ற நம்பர் மாத்திரம் தான் நம்மளுக்கு இப்ப புரியுது. ஓகேவா? அது ஹையஸ்ட் ஸ்லாப் மாத்திரம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல தெரியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது எதுவுமே, அதாவது யாருமே பார்க்காத ஒரு விஷயத்துக்கு அதுக்குள்ளே ஜிஎம் ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துரும்னு எழுதுறது வந்து அன்பார்ச்சுனேட்டா இருக்கிற மாதிரி இது. பட் இருந்தாலும் சில நியூஸ் பார்க்க முடியும் சார். அவங்க 18% போடுறாங்க, ஆனா நான் இந்தியா வந்து 0%ல கொடுத்துட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். என்ன வருது? காமர்ஸ் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் ஒரு 4 நாள் முன்னாடி இந்த டீல் வந்து இப்ப வந்து 2 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நம்மளுடைய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு இது இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்தியாவிற்கும் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டிக்கும் இந்தியாவோட ப்ரொடியூசிங் கம்யூனிட்டிக்கும், அதாவது விவசாயிகளுக்கும் சேர்த்து இவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது, இதுல ரொம்ப கிளியரா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் முன்னாடி வச்சுக்கோங்க. 2 நாள் ஆச்சு இந்த நியூஸ் வெளியே வந்து. 5 நாளுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. அவர் தாங்க இதுல பேசணும். ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசியல்ல எந்த மினிஸ்டர் எதை பத்தி பேசுறதுன்னு தெரியும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க இதுல எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இதுல வந்து ட்ரம்ப் அவர் நிறைய விஷயத்துல வந்து பிளாட்டண்டா இஸ் லைங். அது வந்து நம்ம சொல்றது வருத்தமா இருக்கு. ஒரு நாட்டுடைய தலைவர் வந்து பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்பிக்கையற்ற ஒரு நிலையை கொண்டு வந்து இப்ப அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு நாட்டுடைய தலைவர் ஏன் வந்து மைக்கை பிடிச்சி பொய் சொல்லக்கூடாதுன்னா, எது உண்மை எது பொய்ன்ற மக்கள் குழம்புவாங்க. அந்த நாட்டு மக்களுக்கும் குழப்பம் வரும், உலகத்துக்கே குழப்பம். இப்ப நம்மளுக்குமே குழப்பம் வரும். புரியுதா? இது உண்மையா இது பொய்யா அப்படின்றது. ஸோ இதுதான் அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தணும்னு சொன்னது பொய். இதை அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து அவர் மேலேயோ இல்லை அமெரிக்கா மேலேயோ கரிசனமோ இல்லை அமெரிக்கா பொய் சொல்லாது அப்படின்றது இல்லை. இது பின்னாடி எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான். இப்போ வந்துருச்சா? இப்ப அவர் ஒரு ட்வீட் போடுறதுல ரஷ்யா ஆயில நிறுத்திட்டாரு, அதாவது இந்தியா வந்து ரஷ்யா ஆயில நிறுத்துறேன்னு சொல்லிடுச்சு. நேத்து ரஷ்யால இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு கம்யூனிக்கே வரல அப்படின்ட்டு. ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்றேன். புட்டினை பத்தி அவர் பேசும்போது புட்டின் என்னை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கா? அதுதான் B2 பாம்பர் பறக்க அவர் பேரனே அவர் சொல்றதை நம்ப மாட்டாங்க. இல்ல B2 பாம்பரை இவர் புட்டினை வந்து ஆங்கரேஜ் கூட்டிட்டு போய் பறக்க விட்டாரு. சிரிச்சாரு பாத்தீங்க, ஒரு நமட்டு சிரிப்பு. அதுலயே யாருக்கும் பாப்பேன் எல்லாத்தையும் பாப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நடந்து போறாங்க. யாரு? புட்டினும் பார்த்துட்டு திருப்பி அப்படியே சாதாரணமா போறாரு. ஓகே, அவர் நடக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்க மாட்டேங்கிறார் ட்ரம்ப். அது ஒரு பெரிய இஷ்யூவா அமெரிக்கால பேசுறாங்க. ஏன்னா அவருக்கு இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசார்டர் அண்ட் பிசிக்கல் டிசார்டர். கையிலேயே வந்து பேட்ச் வச்சுதான் பெயிண்ட் அடிச்சுதான் வச்சிருக்காங்க. ஆஸ்பிரின் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வித்வுட் ட்ரக் ஹி கான்ட் சர்வைவ். அவரே ஒத்துக்கிட்டது, நான் சொல்ல. நீங்க நெட்டை சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல, அவரால் முடியல. வயோதிகம் எல்லாருக்குமே இருக்கும், பைடனுக்கும் இருந்தது. இதெல்லாம் ஒரு இது வந்து வயசானவனே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி பேச முடியாது அவரு. ஓகே, அது உங்க நாட்டோடைய பிரச்சனைனா கிடையாது. அது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு போலாம். ஆனா இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னா, மற்ற நாட்டை பாதிக்கும் போது உங்க நாட்டு தலைவர் அப்படி பேச முடியாது. ஸோ அது வந்து நீங்க வந்து பேசக்கூடாது. அதை வந்து நீங்க உங்க நாட்டில் அனுமதிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு லீடர்னு சொல்றீங்க, நாங்க தான் நம்பர் 1 எக்கானமி. நான் இல்லைன்னே சொல்ல, உங்க நாடு நம்பர் 1 எக்கானமி தான். ஓகே, இன்க்ளூடிங் டெட்லையும் நீங்க தான் நம்பர் 1ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா உங்க நாடு நம்பர் 1 இருக்கும் போது நீங்க வந்து சொல்றது உண்மையா போய் உங்க தலைவர், அதாவது ஹையஸ்ட் ஆஃபீஸ் cannot do this. ஓகே, இதை வந்து அவங்க நாட்டு மக்கள் தான் கேள்வி கேட்கணுமே தவிர நாம இங்கேருந்து பண்ண முடியாது. இங்க நாம ஃபயர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு ட்வீட் போட்டு போயிடுறாரு. ஓகே, நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் கொண்டு போய் சேர்க்க முடியாது. புரியுதா? நம்ம ஊர்ல இருந்து அதை வந்து நான் ஏன் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அடுத்தது ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாதுன்னா, ஒரு டீல் வந்து சைன் ஆகிறது தான் முக்கியம். அகைன் நான் சொல்றது வந்து ஐ கேனாட் இக்னோர் அமெரிக்கா. ஐ நீட் அமெரிக்கா இன் சம் ஏரியாஸ். நான் விட முடியாது. எனக்கு வந்து எதுல நான் காரியத்துல கண்ணா தான் இருப்பேன். நான் காரியவாதி, ஆனா அமெரிக்கா அளவுக்கு காரியவாதி இல்லை. ஓகே, ஏன்னா இன்னைக்கும் வந்து கரீப் கல்யாண் யோஜனால இருக்கிற 140 கோடி பேருக்கும் உணவு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அமெரிக்கா செய்யாததை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்யாததை இந்தியா செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்குமே ஃபுட் செக்யூரிட்டி நம்ம நம்பர் 1ல இருக்கோம். நம்ம உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மேல நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு வேக்சினே கூட உலகத்துக்கு ஃபுல்லா கொடுத்த ஒரே நாடு நம்ம தான். கரெக்ட். PPE கிட்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃப்ரீயா கொடுத்த நாடு நம்ம தான். பகைவனுக்கு அருள்வாயன்ட்டு டர்க்கியில பூகம்பம் வரும்போது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அமைச்ச நாடு இந்தியா தான்.
பாகிஸ்தான்ல வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் போன ஆகஸ்ட் அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்ரகேட் பண்ண பிற்பாடு கூட வெள்ளம் வரப்போகுதுடா, இவ்வளவு தண்ணி நாட்டுக்குள்ள நுழைய போகுது சினாப்ல இருந்துன்னு சொல்லிட்டு முதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் நம்ம தான். அவங்கள வந்து மக்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ விஷயம் போயின்னு இருக்கு. அதாவது அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். அவர் வந்து இதை பண்ணக்கூடாது. நம்ம பாரத பிரதமர் வந்து இஸ் எ ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக உலகத்தில் இருக்கும்போது அவர் போய் அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம ஜனங்க அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு பெரிய சோஷியல் மீடியா வாரில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி பண்ணி 2 ஸ்லாஷ் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்லாஷ் போட்டு இதுக்கு பதில் இது அந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டோடைய தலைவர்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலனுக்கு மிக்க நன்றி சார். ஜெயந்த். நன்றி ஜெயந்த்.